2020ஆம் ஆண்டு பொருளியல் பாடத்தில் உயர்தர பரீட்சை எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு தெளிவூட்டல் காணொளியாக இக்காணொளியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். நம்ம இந்த காணொளியில் கட்டுப்பாட்டு விலை கொள்கைகள் என்ன, இந்த கட்டுப்பாட்டு விலை கொள்கையினுடைய வகைகள் பற்றியும் அந்த வகைகளுக்குரிய உதாரணங்களை பற்றியும் நம்ம இந்த காணொளியில் பார்ப்போம். இப்போ நான் கட்டுப்பாட்டு விலை கொள்கைகள் என்னென்று வழங்கப்படுகிறேன். கட்டுப்பாட்டு விலை கொள்கை என்றால் சந்தை ஒன்றில் காணப்படுகின்ற கேள்வி நிரம்பல் சக்திகளால் உண்டாக்கப்படுகின்ற சமநிலை விலையானது. எப்படி? சந்தை ஒன்றில் காணப்படுகின்ற கேள்வி நிரம்பல் சக்திகளால் உண்டாக்கப்படுகின்ற சமநிலை விலையானது நுகர்வோரையோ உற்பத்தியாளரையோ பாதிப்பதாக அரசாங்கம் கருதினார். நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் பாதுகாக்கிற நோக்கம் கருதி அரசாங்கம் சட்ட ரீதியாக அமல்படுத்தப்படுகின்ற விலை கொள்கைக்கு பேர் தான் கட்டுப்பாட்டு விலை கொள்கைன்னு சொல்றேன். கட்டுப்பாட்டு விலை கொள்கை என்னென்னா கேள்வி நிரம்பல் சக்திகளால் உண்டாக்கப்படுகின்ற சமநிலை விலையானது ஒரு சில வேளைகளில் நுகர்வோரையோ அல்லது உற்பத்தியாளரையோ பாதிப்பதாக அரசாங்கம் கருதினார். அந்த நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் பாதுகாக்கிற நோக்கத்துக்காக வேண்டி அரசாங்கம் சந்தையில் நுழைஞ்சி அமல்படுத்தப்படுகின்ற விலை கொள்கைகளுக்கு பேர் தான் கட்டுப்பாட்டு விலை கொள்கை. இப்போ நான் உங்களுக்கு கட்டுப்பாட்டு விலை கொள்கை என்னன்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது கட்டுப்பாட்டு விலை கொள்கையுடைய வகைகள். கட்டுப்பாட்டு விலை கொள்கையுடைய வகைகள் என்று சொல்லுங்க. அரசாங்கம் எதற்காக வேண்டி கட்டுப்பாட்டு விலை கொள்கையை அமல்படுத்துது? முதலாவது நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும், இரண்டாவது உற்பத்தியாளரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும். நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அமல்படுத்தப்படுகின்ற விலை கொள்கைக்கு பேர் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை கொள்கை என்றும், உற்பத்தியாளரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் அமல்படுத்தப்படுகின்ற விலை கொள்கைக்கு பேர் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை கொள்கை என்று சொல்லுவோம். ஆகவே கட்டுப்பாட்டு விலை கொள்கை இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, இரண்டாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. முதலாவது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இரண்டாவது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இந்த பண்டங்களுக்குரிய கேள்வி கோட்டையும் நிரம்பல் கோட்டையும் வரைகிறது. கேள்வி கோடு இது A800, இது 200. இது எப்படி 200 வந்தா QD சமன் 800/4P. QDயை நீங்கள் பூஜ்ஜியமாக்கும் பொழுது உச்ச கேள்வி விலை எவ்வளவு? இப்போ QDயை பூஜ்ஜியமாக்கும் பொழுது QD சமன் 4P. அப்போ 4P சமன் 800, P சமன் 800 4, P சமன் 200. அடுத்தது QS சமன் 4P, QS சமன் 4. அப்போ சரியா? அப்போ QDயையும் QSஐ சமப்படுத்தும் பொழுது சமநிலை உருவாகும். QDயையும் QSஐ சமப்படுத்தும் பொழுது சமநிலை உருவாகும். அப்போ QD சமன் QS, QD சமன் QS. அப்போ 800/4P சமன் 4P. 800 சமன் 8P. P சமன் 100, P சமன் 100. ஏதாவது ஒரு சமன்பாட்டில் QS சமன் 4P, ஏதாவது சமன்பாட்டில் தேடிட்டோம்னா 400 அவதான சமநிலை விலையையும் சமநிலை தொகையையும் கண்டுகிறோம். சமநிலை விலை 100 என்றும் சமநிலை தொகை 400 என்றும் கண்டுகிறோம். இந்த பண்டத்தின் மீது அரசு 50 ரூபாய் விலையினை, இப்பண்டத்தின் மீது அரசு 50 ரூபாய் விலையை உச்ச விலையாக நிர்ணயிக்கிறது. அப்போ 50 ரூபாய் விலை. அப்போ 50 ரூபாய் விலை என்னது? உச்ச விலை. இந்த 50 ரூபாய் விலையில் இப்போ விலை குறைந்தா கேள்வி தொகை கூடும். அப்போ எவ்வளவு கேள்வி தொகை வரும்?
விலை குறைந்தால் நிரம்பல் தொகை குறையும். ஏன்? விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிர்கணை தொடர்பு, விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையே நேர்கணை தொடர்பு. அப்ப கேள்வி சமன்பாட்டில் 50 ரூபாவினை பிரதியிடுகின்ற பொழுது 50 ரூபாவில் கேள்வித்தொகை எவ்வளவு என்பதனை அளவிட முடியும். QD சமன் 800/4p. 800/4 தர 50 600. 50 ரூபாய் விலையில் கேள்வித்தொகை 600. அதேபோல் நிரம்பல் சமன்பாட்டில் 50 ரூபாய் விலையினை பிரதியிடுகின்ற பொழுது நிரம்பல் தொகை பெறப்படும். QS சமன் 4p. 4 தர 50 200. 50 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 200. அரசு 50 ரூபாய் விலையின உச்ச விலையாக நிர்ணயிக்கிற பொழுது ஏற்படுகிற பொருளாதார விளைவுகள்ல முதலாவது மிகை கேள்வி உருவாகும். முதலாவதாக மிகை கேள்வி உருவாகும். EDன்னு சொல்றாரு. எப்படி என்ன 50 ரூபாய் விலையில 600 கேள்வித்தொகை இருக்கு, 50 ரூபாய் விலையில 200 நிரம்பல் தொகை இருக்கு. அப்ப ED சமன் QD/QS. 50 ரூபாய் விலையில 600, QD 600, QS 200. ஆகவே 400 மிகை கேள்வி இருக்கு. 400 மிகை கேள்வி இருக்கு. அப்ப முதலாவதாக ஏற்படுகின்ற பொருளாதார விளைவாக மிகை கேள்வி ஏற்படும். அப்ப உச்ச விலை நிர்ணயிக்கத்தாத பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். அடுத்த பொருளாதார விளைவாக கருப்பு சந்தை தோன்று. கருப்பு சந்தை விலை தோன்று. சரியா? கருப்பு சந்தை விலை தோன்று என்றால் 200 நிரம்பல் தொகையினையும் எவ்வளவுக்கு வாங்க தயார் என்று விளங்கும். எடுத்து பாருங்க. அப்ப கேள்வி சமன்பாட்டில் 200 தொகையை நீங்கள் பிரதியிடுகின்ற பொழுது கருப்பு சந்தை விலை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ QD சமன் 800/4p. QDயில் 200 4p, 600 4p, P சமன் 150. அப்ப 150 ரூபாய் விலை கருப்பு சந்தை விலையாக தோற்றுகிறது. மூன்றாவது பொருளாதார விளைவாக நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் மாற்றமடையும். உச்சவிலை நிர்ணயிக்கத்தால நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளருடைய மிகையும் மாற்றமடையும். எப்படி மாற்றமடையுது, எவ்வாறு மாற்றமடைகிறது பார்ப்போம். சரி, எவ்வாறு மாற்றமடைந்து பார்க்கறாங்க. கட்டுப்பாட்டு விலை விதிப்பதற்கு முன்னர் இது உற்பத்தியாளர் மிகை, இது நுகர்வோர் மிகை, இரண்டும் சேர்ந்து பொருளாதார மிகை. கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் இது உற்பத்தியாளர் மிகை, இது உற்பத்தியாளர் மிகை, இது நுகர்வோர் மிகை. கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் இந்த முக்கோணம் உற்பத்தியாளர் மிகை, இந்த சரிவகம் நுகர்வோர் மிகை. இது சமூக நல இழப்பு. இந்த முக்கோணம் சமூக நல இழப்பு, இது உற்பத்தியாளர் மிகை, இது நுகர்வோர் மிகை. கட்டுப்பாட்டு விலை விதிப்பதற்கு முன் நுகர்வோர் மிகை இந்த முக்கோணம். ஆகவே கட்டுப்பாட்டு விலைக்கு முன் நுகர்வோர் மிகை 200/100 கீழ் 2 தர 400
சமன் 20,000. அடுத்தது கட்டுப்பாட்டு விலைக்கு பின் நுகர்வோன் மிகை. கட்டுப்பாட்டு விலைக்கு பின் நுகர்வோன் மிகை அது இந்த சரிவாக காணும். அப்ப 150 சக 100 கீழ் 2 தர 200. 20,000 25,000. ஆகவே கட்டுப்பாட்டு விலை விதிக்கத்தால நுகர்வோன் மிகையில் அதிகரிப்பது. ஆகவே கட்டுப்பாட்டு விலை விதிக்கத்தால நுகர்வோன் மிகை 20,000 25,000 அதிகரிச்சு. அப்ப நுகர்வோன் மிகை அதிகரிக்கும். மூன்றாவது பொருளாதார விளைவாக நுகர்வோன் மிகை அதிகரிப்பது. நுகர்வோன் மிகையில அதிகரிப்பது. அடுத்தது கட்டுப்பாட்டு விலை விதிக்கிறதுக்கு முன்னர் உற்பத்தியாளர் மிகை இந்த முக்கோணம். அப்ப கட்டுப்பாட்டு விலைக்கு முன் உற்பத்தியாளர் மிகை 100 கீழ் 2 தர 400 சமன் 20,000. கட்டுப்பாட்டு விலை விதிக்கிறதுக்கு பிறகு உற்பத்தியாளர் இந்த முக்கோணம் சரியா முக்கோணம். அப்ப கட்டுப்பாட்டு விலைக்கு பின் உற்பத்தியாளர் மிகை. கட்டுப்பாட்டு விலைக்கு பின் உற்பத்தியாளர் மிகை 50 கீழ் 2 தர 200 சமன் 5,000. ஆகவே உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். உற்பத்தியாளர் மிகை 15,000 குறைவடையும். நுகர்வோன் மிகை 5,000 அதிகரிக்கும். ஆகவே உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். நான்காவது உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். நுகர்வோன் மிகை அதிகரிக்கும். உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். பொருளாதார விளைவாக சமூக நல இழப்பு ஏற்படும். இந்த முக்கோணம் சமூக நல இழப்பு செல்வது. இந்த முக்கோணம் சொல்வது சமூக நல இழப்பு செல்வது. அப்ப சமூக நல இழப்பு சமயம் சமூக நல இழப்பு கணிக்கணும்டா சரி 100 கீழ் 2 தர 200 சமன் 10,000. அப்ப சமூக நல இழப்பு ஒன்று ஏற்படும். 10,000 பெறுமதியான சமூக நல இழப்பு ஒன்று ஏற்படுது. அப்ப சமூக நல இழப்பு ஏற்படும். ஆகவே உச்ச விலை கொள்கையினால ஏற்படுகின்ற பொருளாதார விளைவாக மிகை கேள்வி ஏற்படும். அதாவது பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். அடுத்தது கருப்பு சந்தையில விலை தோன்றும். அடுத்தது மிகை கேள்வி அதிகரிக்கும். உற்பத்தியாளர் மிக குறைவடையும். சமூக நல இழப்பு ஒன்று ஏற்படும். இவ்வளவுதான் என்னது உச்ச விலையினால் ஏற்படுகின்ற பொருளாதார விளைவுகள். அரசு அமல்படுத்துகிற இந்த உச்ச விலை கொள்கைகளை செயற்திறனாக்குவதற்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது விடயமாக மிகை கேள்வியை இறக்குமதி செய்யணும். இரண்டாவது பொருள் தட்டுப்பாடு நீக்க உற்பத்திகளை ஊக்குவிக்கணும். அதுக்காக வேண்டி உற்பத்தியாளர்களுக்கு மானியம் கொடுக்கணும். அடுத்தது பங்கீட்டு முறைகள் மூலம் உற்பத்திகளை வழங்கணும். இப்படியான சில விடயங்கள் செய்யறதால இந்த உச்ச விலை கொள்கைகளை நாங்கள் சேர்த்துனா மேற்கொள்ளலாம். குறைந்தபட்ச விலை அல்லது தலைவிலை என்று சொல்வது சந்தையொன்றில் காணப்படுகிற கேள்வி நிரம்பல்களால் உண்டாக்கப்படுகிற சமநிலை விலையானது. உதாரணத்துக்கு 10 ரூபாய் 100 தொகை. இந்த சமநிலை விலையானது உற்பத்தியாளருக்கு பாதகம் என்று அரசாங்கம் அறிந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் சந்தையில் உள்நுழைஞ்சி சந்தை சமநிலைக்கு மேலாக ஒரு விலையை நிர்ணயிப்பதுதான் குறைந்தபட்ச விலை. சந்தை சமநிலைக்கு
மேலாக உள்ள ஒரு விலையில், அதாவது 15 ரூபா விலையில் குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படும். சந்தை சமநிலைக்கு மேலாக உள்ள ஒரு விலையில் குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படும். இந்த 15 ரூபா விலைக்கு குறைய உற்பத்தியாளர் விற்கக்கூடாது. இதுதான் இந்த 15 ரூபா விலை தான் இதற்கு குறைந்த விலை, குறைந்தபட்ச விலை. குறைந்தபட்ச விலையின உதாரணத்தின்படி விளக்கினா QD சமன் 360/3p என்ற கேள்வி சமன்பாட்டையும் QS சமன் 600/3p என்ற நிரம்பல் சமன்பாட்டையும் கொண்ட பண்டத்துக்கு அரசு 80 ரூபாவினை குறைந்தபட்ச விலையாக நிர்ணயித்திருந்தார். அரசு 80 ரூபாவினை குறைந்தபட்ச விலையாக விதிக்கிறது, அமல்படுத்துறதுனா இதனுடைய பொருளாதார விளைவுகள் எப்படி வரும் என்று பார்க்கணும். பொருளாதார விளைவுகள் அமையும். பொருளாதார விளைவுகள் எவ்வாறு அமையும் என்று பார்க்கலாம். சரி, இந்த பண்டத்துக்குரிய கேள்வி வலையையும் நிரம்பல் வலையையும் என்னன்னா 360 120 கேள்வியையும் நிரம்பலை சமப்படுத்தும் பொழுது, QDயையும் QSஐயும் சமப்படுத்தும் பொழுது சமநிலை விலையும் சமநிலை தொகையும் பெறப்படும். 360/3p சமன் 60/3p. 420 சமன் 6p. P சமன் 70. ஏதாவது சமன்பாட்டில் QS சமன் 60/3p. 60/3 தர 70. 210/60. 150. இப்பண்டத்தின் உற்பத்தியாளரை பாதுகாக்கிற நோக்கில் அரசு 80 ரூபாய் விலையில குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கிறது. 80 ரூபாய் விலையில குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கிறது. அப்போ 80 ரூபாய் விலையினை குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கிறது. 80 ரூபாய் விலை. அப்போ 80 ரூபாய் விலையில நிரம்பல் தொகை எவ்வளவு? 80 ரூபாய் விலையில கேள்வி தொகை எவ்வளவு? கணிப்பு. QD சமன் 360/3p. 360/3 தர 80. 240 360 120. அப்போ கேள்வித்தொகை 120. 80 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை எவ்வளவு? QS சமன் 60/3p. 60/3 தர 80. 240/60 180. குறைந்தபட்ச விலை அமல்படுத்துறதால ஏற்படுகிற பொருளாதார விளைவுகளில் முதலாவது மிகை நிரம்பல் ஏற்படும். மிகை நிரம்பல் எப்படி? 80 ரூபாய் விலையில வழங்குவதற்கு தயார் 180, ஆனால் வாங்குவதற்கு தயார் 120. அப்ப ES சமன் QS QD. QS 180, QD 120. ஆகவே 60 மிகை நிரம்பலை. 60 மிகை. குறைந்தபட்ச விலை விதிக்கத்தால் ஏற்படுகிற முதலாவது பொருளாதார விளைவாக மிகை நிரம்பல் ஏற்படும். குறைந்தபட்ச விலை கொள்கைகளால் ஏற்படுகிற பொருளாதார விளைவுகளில் முதலாவது மிகை நிரம்பல் ஏற்படும். அடுத்தது உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும், நுகர்வோன் மிகை குறையும். இது நுகர்வோன் மிகை
இது உற்பத்தியாளர் மிகை. அப்போ நுகர்வோர் மிகை குறையும், உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். அப்போ குறைந்தபட்ச விலைக்கொள்கை நாம் அமல்படுத்தினாங்கன்னா நுகர்வோர் மிக குறைவடையும், உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். அப்போ நுகர்வோர் மிகை குறையும், உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும். இதனால இந்த முக்கோணம் குறைந்தபட்ச விலை ஒன்று நிர்ணயிக்கத்தால, அரசு நிர்ணயிக்கத்தால சமூகத்தில் ஒரு சமூக இழப்பு ஏற்படும். சமூக நல்ல இழப்பு அது இந்த முக்கோணம். அப்ப நாலாவது சமூக நல இழப்பு ஒன்று ஏற்படும். சமூக நல இழப்பு ஏற்படும். குறைந்தபட்ச விலை கொள்கைகளை செயற்திறனாக்குவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அதில் முதலாவது மிகை நிரம்பல்களை ஏற்படும். அந்த மிகை நிரம்பல்களை வேறு சந்தைகளுக்கு மாற்றணும், அல்லது வேறு பொருட்களுடன் இணைத்து வைக்கணும். அடுத்தது மிகை நிரம்பல்களை நம்ம வேறு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். மிகை நிரம்பல்களை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை உற்பத்தியாளர்கள் செய்யணும். இப்படியான சில விடயங்கள் செய்வதன் மூலம் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைகளில் நம்ம சேர்த்து மேற்கொள்ள முடியும். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையோட கட்டுப்பாட்டு விலை கொள்வதற்கான சட்டம் முடிவடைகிறது. அடுத்த காணொளியில் வரி மானியம் சம்பந்தமான விளக்கம் வழங்கப்படும்.